लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीबाल्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदां मुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலிமேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருந்தருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2209வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 758வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணபுரம் பாசுரத்திலே இது 58வது பாசுரம். கடந்த 8 பாசுரங்களாக நாம் சேவித்து வருவது என்னவென்றால், இந்த 8வது பாசுரத்தோடு அவர் சொல்லுகிற விஷயங்கள் என்னன்னா, தொண்டீர் பாருங்கள், பாகவதனுக்கு வேலை பாகவதனாய் இருந்து பக்தர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களே, பெருமாளுக்கு பணியாற்ற வேண்டும் என்பவர்களே, வாருங்கள் கண்ணபுரம் சென்று தொழுவோம் என்றே சொல்லி வருகிறார். அந்த வரிசையிலே இது 8வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷயோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்குந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் மண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணி தொருள வேணும் துணிந்து. 758வது பெரிய திருமொழி பாசுரம். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க காலார் மருதும் காய் சினத்து கழுதும் கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த தொடர்ச்சியான வதங்களை பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. மனமே நீ துயரமே கொள்ள வேண்டாம், வருந்தாது இரு. நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ யாரையுடைய பக்தன்? நீ யாரை தொழுகின்றாய்? நீ யாரையினுடைய காலை பிடித்திருக்கிறாய்? நீ கலங்குவதற்கு காரணமே தேவையில்லையே, கலங்காமல் இரு நெஞ்சே என்று தன் நெஞ்சத்தை பார்த்து சொல்வது போல நமக்கு சொல்லுகிறான். சிறு குழந்தையாக இருக்கிறான் கண்ணன். குபேரனுடைய மகன்கள் நலகூபரன் மணிகிரீவன் ஆகிய இருவரும் நாரதரிடம் அவசாரப்பட நாரதர் சொல்லுகிறார், பணக்கார வீட்டு பசங்கன்னா இப்படிதான் இருப்பீங்களாடா, மரமா போங்கடான்னு சபிக்கிறார். அலண்டு போனவர்கள் இருவரும் மரமா இருக்கணுமா, எத்தனை யுகம் இருக்கணும்னு வேண்ட, பெருமாள் உங்கள் நடுவுக்கு வருவார், வந்து உங்களை பிழைப்பார், அப்ப நீங்க முக்தி கிடைக்கும்னு சொன்ன உடனே இது வரமா சாபமான்னு தெரியலையே. சாபமில்லை, வரம்தான். ஏனென்றால் பெருமாளுடைய சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கும்னா எத்தனை வருடமானா எத்தனை யுகம்னாலும் மரமா இருப்போம் சொல்லி இத்தனையோ யுகங்களாக கண்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். ஒரு நாள் இரவு, இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இரவு, கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டு வசுதேவன் வருகிறான். இந்த 2 மரங்களும் பார்க்கிறது. யாரோ ஒருவன் தலையிலே எதையோ எடுத்து வருகிறான், பின்னால் பாம்பு வருகிறதே என்று பார்க்கிற போது இதோ நம்மை ரட்சிக்க வந்துவிட்டான் இறைவன் என்று புலகாங்கிதப்பட்டுதான் அந்த மரம் கண்ணனுடைய வருகையை நந்தகோகுலத்துக்கு வரும்போது. அப்படி இருந்த மருத மரம் 2ஐயும் உரலோடு கட்டி போட்டவுடனே கோபமாக உரலை உருட்டி சென்று மருத மரத்தை பிளந்து அவர்களுக்கு முக்தி அளித்தவன். காய் சினத்த கழுதும் என்று சொல்லுகிறார். கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவம் கொண்டு அழிக்க வருகிறான். அவனை கொள்ளுகிறான் கண்ணன். அதே போல
பூதனை யசோதையினுடைய வடிவிலேயே வந்து அவனை அழிக்க வேண்டும் நினைக்கிறாள், அவளையும் அழிக்கிறான். பனங்காட்டிலே தேனுகாசுரன் என்கிற அசுரன் கழுதை வடிவிலே வருகிறான், அந்த அசுரனை அழிக்கிறான். நப்பினை பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கல்யாண சுக்லத்திற்காக ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அவன் மாமன் வைக்கிறான், தேவையோட அண்ணன் தேவகன் வைக்கிறான். தன்னுடைய பின்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா 7 எருதை அடைச்சாதான் கல்யாணம் பண்ண முடியுன்றதுனால 7 அடக்க முடியாத காளைகளை அடக்கினவன். மதகரியும் என்றால் குவலையாபீடம் என்கிற மதம் பிடித்த யானை, கம்சனுடைய ராஜாங்க யானை, 16,000 யானைக்கு சமமான ஒரு யானையாம் அந்த யானை. அப்படிப்பட்ட யானையை சாதாரணமாக தும்பிக்கையை பிடித்து வாளை பிடித்து ஆட்டி அடித்து கொண்டு விடுகிறான் தந்தத்தை வைத்து. மல்லர் உயிரும் வடிவித்து கம்சனுடைய மல்லர்கள் சபையிலே கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே இருந்த சானூரன் முஷ்டிகன் என்கிற அந்த 2 மல்லர்களையும் கொன்று கம்சனையும் கொல்லுகிறான். அப்படிப்பட்டவன் தான் சிறு குழந்தையாக இருக்கும் போதே சகடாசுரன் என்கிற அருக்கன் ஒரு வண்டி சக்கரத்தின் வடிவாக வருகிற போது தன்னுடைய கால் கட்டவரலால் அவனை ஆகாசத்தின் மீது எரிந்து கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிற ஊர் இந்த கண்ணபுரம். இந்த கண்ணபுரத்துக்கு வந்துட்டு நீ வருத்தப்படலாமா, அல்லது கண்ணபுரத்தை நீ நினைத்தாலே உனக்கு வருத்தம் போய்விடுமே, நீ ஏன் மஞ்சமே நெஞ்சே கலங்குகிறாய் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கண்ணனுடைய திருவதார கால நிகழ்ச்சிகளை வரிசையாக சொல்லுகிறார். கண்ணனுடைய திருவதார காலத்தில் நடந்த தேனுகாசுரவதம், கேசி என்கிற அசுரனை கொன்றது, மருத மரங்களை பிளந்து குபேரனுடைய மகன்களுக்கு முக்தி அளித்தது, 7 காளைகளை அடக்கி நப்பினியை மணந்தது, குவலையாபிடத்தை கொன்றது, பூதனையை கொன்றது, மல்லர்களை கொன்றது, சகடத்தை காலால் உதைத்து சகடாசுரனை கொன்றது என பல லீலைகளை, கிருஷ்ண லீலைகளை ஒரே பாசுரத்தில் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். மாலாய் மனமே அருந்துயிரில் வருந்தாதிரு, நீ வலிமிக்க காலார் மருதும் காய் சினத்த கழுதும் கதமாக கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் வடிவித்து காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. காய் சின்னத்த கழுதும் என்பதற்கு மிக கோபம் கொண்டு கொன்றே விட வேண்டும் என்று வந்த பூதனை என்பதை சொல்லுகிறார். கோபத்தை உடைய மா என்றால் குதிரையை குறிக்கக்கூடிய வார்த்தை, அதனால் கேசி. இப்படி குபேர மகன்களுக்கு உதவியது, பூதனையை கொன்றது, கேசியை கொன்றது, தேனுகாசுரனை கொன்றது, 7 காளைகளை அடக்கியது, சகடாசுரனை கொன்றது, யானையை கொன்றது, மலர்களை கொன்றது என பல காரியங்களை ஒரே பாசுரத்திலே சொல்லி நம்மை மனதில் ஈர்க்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தால். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா வியாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி சிவன் நாராயணாய சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் நாம் கண்ணா 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 என்று நாவலோரத்தில் பல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ